الله أكبر 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 الله. ஈதுல் அல்ஹா புனித ஹஜ் பெருநாள் தொழுகை கிழக்கு மாகாணத்தின் இருவேறு இடங்களில் சர்வதேச பிறை அடிப்படையில் சிறப்பாக நடைபெற்றது. அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று மக்களுக்கான பெருநாள் தொழுகை ஏற்பாடுகள் அக்கரைப்பற்று மைதானத்தில் நடைபெற்றது. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பகுதியில் பெருநாள் திரள் தொழுகை இடம்பெற்றது. இப்பெருநாள் தினமானது இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதம் பிறை 10 ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபடுவார்கள். உலகின் சகல பாகங்களில் இருந்தும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா மாநகரில் மொழி மற்றும் பிரதேச வேறுபாடுகளை கடந்து லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி ஹஜ் வழிபாடுகளில் ஈடுபடுவது இந்த தினத்தின் விசேட அம்சமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிறை தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதியிலே QR கோடு ஒன்று இருக்குது. அந்த கோடில் உங்களோட ஃபோனில் ஸ்கேன் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த நம்பர் பதிவாயிடும். அதுக்கு பின்னால் சர்வதேச பிறை தொடர்பான அறிவித்தல்கள் தகவல்கள் பிறை பார்க்கப்பட்ட விடயங்கள் அனைத்தும் அதில் உங்களுடைய ஃபோனுக்கு அப்டேட் ஆகும். இந்த குரூப்பில் இன்ஷா அல்லாஹ் முடியுமானவர்கள் எழுமானவர்கள் இணைந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் அந்த கோட்டை வந்து உங்களோட ஃபோனில் ஸ்கேன் பண்ணி கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சதுக்கு பின்னால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பிறநாள் தொழுகையும் ஃபத்வாவும் நடக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். பாய் காணாமல் போயிட்டதால் பாய் எடுக்க போயிருக்கிறாங்க. பாய் வந்த உடனே இன்ஷா அல்லாஹ் தொழுகை ஆரம்பிக்கும். நெருக்கமாகவும் சற்று வசதி செய்து கொடுங்க. சற்று நேராக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஒரு சற்று நாலு பேருக்கு இடைவெளி தான் சற்று வசதியாகி
அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி திறந்த வழியிலே நாம் எல்லாம் சமூகப்படுத்தியிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவருடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, தற்பொழுது ஆரம்பமாக ஈதுல் அல்ஹா பெருநாள் தொழுகை நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே பெருநாள் தொழுகை தொடர்பான விவரங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஞாபகமூட்டுவதற்காக வேண்டி மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்திலே சமூகம் எடுத்திருப்பதனால எங்களுடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்கிறது. பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்போது நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே இன்னமெல்லாம் பின்னிய அமல்கள் எல்லாம் நீயத்தை கொண்டுதான் அமையும் என்ற அடிப்படையில் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு நாங்கள் தக்பீரை கட்டிக்கொள்வோம். பெருநாள் தொழுகை என்பது 2 ரகாத்துகளை கொண்ட ஒரு தொழுகையாகும். இந்த தொழுகையை அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த முறை பிரகாரம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதிலே மிக முக்கியமானது கிடரிலே இந்த பெருநாள் தொழுகை கொள்ளப்பட வேண்டும் என்பதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெருநாள் தொழுகையையும் கிடரிலே தான் தொழுதிருக்கிறார் என்ற தகவல்களை செய்திகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இப்போது இந்த கிடருக்கு சமூகம் அளித்திருக்கின்றோம். பெருநாள் தொழுகை ஈதுல் அல்ஹாவை தொழுகிறேன் என்ற நீயத்தோடு தக்பீர் கட்டியதன் பின்னால் முதலாவது ரகாத்திலே 7 தக்பீர்கள் சொல்லப்படும். 2வது ரகாத்திலே 5 தக்பீர்கள் சொல்லப்படும். இந்த தக்பீர்களுக்கு இடையிலே ஏதாவது ஓதுவதா என்றால் அதிகளிலே எதுவும் குறிப்பிடப்படாததினால் தக்பீரை மாத்திரம் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சொல்கின்ற போது மற்றவர்களுக்கு அந்த சத்தம் இடையூறை ஏற்படுத்தாமல் எனக்கு கேட்கிற அடிப்படையிலே அந்த தக்பீரை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். 2வதாக அந்த தக்பீரை சொல்லுவதுதான் பொருத்தமே தவிர ஒவ்வொரு தக்பீருக்கும் நாங்கள் கையை உயர்த்தி கட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆகையினால் கையை உயர்த்தி கட்டுவதை தவிர்த்து கொண்டு ஆரம்ப தக்பீரிலே நாங்கள் கையை உயர்த்தி கட்டினால் அதற்கு பின்னாலே சொல்லப்படுகின்ற அந்த மேலதிகமான தக்பீர்களை வாயால் எங்களுக்கு கேட்கின்ற மாதிரி சொல்லிக் கொள்வதோடு நாங்கள் நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் கையை உயர்த்தி கட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இதை ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதுபோன்று இந்த பெருநாள் தொழுகை 2 ரக்காத்துக்களை கொண்டு முடிக்கப்படுகின்ற தொழுகையாக இருப்பதனால் ஒரு அத்தஹியாத் தான் நாங்கள் இருப்போம். அந்த அத்தஹியாத்தை ஒரு இஸ்லாம் கொடுத்து விடுவோம். அந்த அத்தஹியாத்திலே நடு அத்தஹியாத்து நாங்கள் எப்படி இருப்போம், அதாவது 4 ரக்காத்து தொழுகையில் முதலாவது அத்தஹியாத்து அமர்வில் எப்படி நாங்கள் காலுக்கு மேலே இருப்போமோ அதே மாதிரியான ஒரு அமைப்பிலே இருந்து இந்த தொழுகையை நாங்கள் முடிக்க வேண்டும். தொழுகை முடிந்ததன் பின்னால் இங்கே ஹுத்பா பிரசங்கம் நடைபெறும், அதையும் கேட்க வேண்டும். அதுக்கு பின்னாலே நாங்கள் எங்களுடைய சகோதரர்களோடு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஆங்காங்கே நிற்கக்கூடிய சகோதரர்கள் சப்போரை சரியாகிக் கொள்ளுங்க, பெண் சகோதரிகள் சப்போரை சரியாகிக் கொள்ளுங்க, பிள்ளைகள் உங்களது பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது எங்களுடைய தொழுகை ஆரம்பமாகிறது. கால்களோடு கால் சேர்த்து இடைவெளிகளில் இல்லாமல் நெருக்கமாக சஃபை செய்யும். சஃபலுக்கு இடையிலே சிறியவர்கள் நிற்பார்கள், அவர்களுடைய கால்களை சேர்த்து சஃபலு செய்யும். الله أكبر. اللهم بارك اللهم لك الله أكبر.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
الله أكبر الله أكبر الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும், காரியங்களில் எல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும், இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்களாகும், பித்அத்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரைகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே அதன் முதற் வணக்கமாக எங்களுடைய பெருநாள் தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியின் பிரகாரம் திறந்த வெளியிலே நிறைவேற்றியவர்களாக உபதேசத்துக்காக வேண்டி நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சம்பாத்தியத்தை ஹலாலாக அமைத்துக் கொள்வது என்பது தொடர்பாக இன்றைய தினம் சில விடயங்களை நினைவுபடுத்துவது காலத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நிகழ்விலே சில மிக முக்கியமான விடயங்களை சஹாபா பெருமக்களுக்கு நினைவுபடுத்தினார்கள். அதில் ஒரு கட்டமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்ன விடயம், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் அலைக்கும் ஹராமுன். நிச்சயமாக உங்களுடைய இரத்தங்கள், நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரங்கள், நிச்சயமாக உங்களுடைய மானங்கள் பிறர் மீது சங்கையானதாகும். பிறருக்கு அவைகளிலே கை வைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த ஊர் சங்கையானதோ, எப்படி இந்த மாதம் சங்கையானதோ, எப்படி இந்த தினம் சங்கையானதோ, அதே போன்று பிறர் மீது குறிப்பிடப்பட்ட இந்த மூன்று விடயங்களும் சங்கையானது, பிறர் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். இறுதி ஹஜ்ஜிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை சஹாபாக்களுக்கு ஞாபகமூட்டுகிறார்கள் என்றால் அதனுடைய பெருமதியை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அருள்மறையிலே எங்களை நோக்கி விழித்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா,
உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு தினமாக இருக்கிறதோ, இன்றைய தினம் குடும்பமாக இந்த இடத்திலே நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறோமோ, அதே போன்றுதான் நாளை மறுமை நாளிலேயும் நாங்கள் குடும்பமாக சுவர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்பதை ஆசைப்படுகிறான். அதனால் எங்களை விழித்து சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் குடும்ப உறவுகளையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்புக்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றுதான் எங்களுடைய ஹராமான சம்பாத்தியம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு மத்தியிலே அநியாயமான முறையிலே சம்பாதித்து ஹராமான முறையிலே சம்பாதித்த பொருளாதாரங்களை நீங்கள் உண்ணாதீர்கள். இந்த அருள்மறை வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்து விட்டு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதர், அவர் நீண்ட பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடம் பிரயாணத்துக்கான அடையாளங்கள் இருக்கின்றன. தன்னுடைய இரண்டு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தியவராக என்னுடைய இறைவனே என்னுடைய இறைவனே என்று அவருடைய தேவைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வமத்அமுஹு ஹராம், அவர் உண்ட உணவு ஹராம், வமல்பசுஹு ஹராம், அவர் அணிந்த ஆடை ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம், அவர் அருந்திய பானம் ஹராம், வகுதிய பில் ஹராம், ஹராத்திலே அவர் திகழ்த்தி இருக்கிறார். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், எவ்வாறு இவருடைய பிரார்த்தனை ரப்பிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஆச்சரியமாக கேட்டார்கள். எப்படிப்பட்டவர் இவர்? ஒரு பிரயாணியினுடைய பிரார்த்தனை குறித்து அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? 3 நபர்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடம் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். தஅவத்துல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனை. வ தஅவத்துல் முசாஃபிர், ஒரு பிரயாணியினுடைய பிரார்த்தனை. தஅவத்துல் வாலிதி அலா வலதி, ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்காக கேட்கக்கூடிய, தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடியவர் தான் ஹராமான முறையிலே தன்னுடைய சம்பாத்தியம் அமைந்த காரணத்தினால் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்றால், அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஆடைகள், இன்றைய தினம் நாங்கள் உண்ணப் போகின்ற உணவுகள், இன்றைய தினம் நாங்கள் பருகக்கூடிய பானங்கள் எல்லாம் ஹலாலான முறையிலே அமையப்பெறுமாக இருந்தால்தான் நாளை மறுமை நாளிலே நாங்கள் குடும்பமாக சுவர்க்கத்துக்கு நுழைய முடியும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மனைவி அமானிதமாக நான் கரம் பிடிக்கப்பட்டவள், அமானிதமாக என்னால் கரம் பிடிக்கப்பட்டவள். அல்லாஹு தஆலா எனக்கு குழந்தைகளை தந்திருக்கிறான், அமானிதமாக எனக்கு குழந்தைகளை தந்திருக்கிறான். நான் மாத்திரம் ஹராத்தை உண்ணவில்லை, நான் அமானிதமாக பெற்ற என்னுடைய மனைவிக்கு ஹராத்தை நான் கொடுக்கிறேன். நான் எனக்கு அமானிதமாக அல்லாஹு தஆலா வழங்கி என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஹராத்தை கொடுக்கிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்கிறான், கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்ப உறவுகளையும் நரகை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சகோதரர்களே, யஅதி அலன் நாஸி ஸமானும், மக்களிடம் ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு, ஒரு மனிதன் சம்பாதிப்பதை அவன் ஹலாலாக சம்பாதிக்கிறானா அல்லது ஹராமாக சம்பாதிக்கிறானா என்கின்ற ஒரு அம்சத்தையே பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எத்தனையோ வியாபார முறைகள், நாம் செய்யக்கூடிய இந்த வியாபார முறைகள் அல்லாஹ்வினாலும் தூதரினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று ஒரு ஆலிமிடம் கூட ஃபத்வா கேட்காமல் செய்யக்கூடிய எத்தனையோ வியாபார ஹராமான முறைகள் இந்த சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வியாபாரத்தை எடுத்துக்கொண்டாலே பொய், அதற்கு அப்பால் பொய் சத்தியம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பொய் சொல்லி செய்யக்கூடிய வியாபாரத்தினால் வரக்கூடிய லாபத்திலே பரக்கத்திருக்காது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விற்கப்படுகின்ற பொருளிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை தெளிவுபடுத்தாமல் யார் அந்த பொருளை விற்று லாபம் ஈட்டுகிறாரோ அந்த லாபத்திலே பரக்கத்திருக்காது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் பொய் சத்தியம் செய்து பொருள்களை விற்கிறாரோ, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன யஸ்ரூன பிஅஹ்தில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலா, நிச்சயமாக இந்த மக்கள்
அல்லாஹ்வினுடைய வாக்குகளையும் சத்தியங்களையும் அற்ப லாபத்துக்காக வேண்டி விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆখিরা, நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு எந்தவித பங்கும் கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹும், அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், பாவங்களை விட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கிறான். அன்பிற்குரிய வியாபாரிகளே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வியாபாரத்திலே சமகாலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய இந்த வியாபார முறையிலே எத்தனையோ பொய் சத்தியங்கள், அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கைகளை மறந்தவர்களாக, அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே நினைவுபடுத்திய வ அம்வாலக்கும் அலைக்கும் ஹராமுன், உங்களுடைய பொருளாதாரங்கள் அவைகளை அநியாயமான முறையில் எடுப்பது உங்கள் மீது தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற இவ்வாறான எச்சரிக்கைகளை மறந்தவர்களாக எத்தனையோ பொய் சத்தியங்களினூடாக எங்களுடைய பொருளாதாரங்களை நாங்கள் விற்றுக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரே ஒரு விடயத்தை எங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதித்துக் கொண்டால் பொய் பேச வேண்டிய எந்தவித தேவையும் கிடையாது. குறைபாடுகளை தெளிவுபடுத்தாமல் விற்க வேண்டிய எந்தவித தேவையும் ஏற்படாது. பொய் சத்தியம் செய்து வியாபார பொருட்களை விற்க வேண்டிய எந்தவித தேவையும் கிடையாது. அளவை நிறுவையிலே மோசடி செய்ய வேண்டிய எந்தவித தேவையும் கிடையாது. நம்பிக்கையிலே மோசடி செய்ய வேண்டிய எந்தவித தேவையும் கிடையாது. வட்டியினூடாக பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. என்ன விஷயம் அது? ரப்புல் ஆலமீன் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு முன்னர் இந்த உலகத்திலே நான் எவ்வளவு காலம் வாழப் போகிறேன், என்னுடைய வாழ்வாதாரம் இந்த உலகத்திலே எப்படி அமைய போகிறது என்பதை ரப்புல் ஆலமீன் என்னை படைப்பதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுதிவிட்டார். இந்த ஆழமான நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமாகிய எங்களுடைய உள்ளத்திலேயும் ஆழ பதிந்து விட்டால், நான் என்னதான் பொய் சொன்னாலும், நான் என்னதான் பொய் சத்தியம் செய்தாலும், நான் என்னதான் நம்பிக்கை மோசடி செய்தாலும், அளவை நிறுவையில் என்னதான் நான் மோசடி செய்தாலும், அல்லாஹு தஆலா எனக்கு அருளிய, எனக்காக வேண்டி எழுதிய அந்த ரிஸ்கை விட ஒரு ரூபாயை கூட என்னால் மேலதிகமாக சம்பாதிக்க முடியாது. இதுதான் நிச்சயமாக ஒரு முஃமினுடைய நம்பிக்கையாக இருக்க முடியும். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் பெருநாள் தினத்திலே நாங்கள் இருக்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சிகள், எவ்வளவு சந்தோஷங்கள், புத்தாடை அணிந்தவர்களாக வீட்டிலே உணவுகளை தயார்படுத்தக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நரகை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். இந்த வீட்டிலே, இந்த இடத்திலே நான் குடும்பமாக உறவுகளாக எப்படி சுகமாக இருக்கிறேனோ, நாளை மறுமை நாளிலேயும் அந்த சந்தோஷத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளை அழைத்து, நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளை அழைத்து, சுவர்க்கவாசிகளே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏதாவது நீர் தந்திருந்தால் அல்லது ஏதாவது உங்களுக்கு ரிஸ்க் தந்திருந்தால் அதை எங்களுக்கும் தாருங்கள் என்று கேட்பார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சுவர்க்கவாசிகள் என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலா நிராகரிப்பாளர்கள் மீது இதை ஹராமாக்கி விட்டார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சொல்லக்கூடியவர்களாக நாங்களாகவும் சொல்லப்படக்கூடியவர்களாக எங்கள் குடும்பத்தினராகவும் ஒரு பொழுதும் இருந்து விடக்கூடாது. அல்லது சொல்லப்படுபவர்களாக சுவர்க்கவாசிகளாகவும் அந்த உறவுகளை கேட்கக்கூடியவர்களாக நாங்களும் ஒரு பொழுதும் இருந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே குடும்பமாக நுழையக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எதற்காகவே இந்த ஹராமான சம்பாத்தியங்கள்? எதற்காக? இந்த உலகத்திற்காக. இந்த உலகம் அல்லாஹ்விடம் அற்ப பொருள் என்று நாங்கள் நம்பியவர்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு நுளம்பின் இறக்கைக்கு அல்லது ஒரு கொசுவின் இறக்கைக்கு இந்த துன்யா நிகராக இருக்குமாக இருந்திருந்தால், இந்த உலகம் பெருமதியாக இருக்குமாக இருந்திருந்தால், இறை நிராகரிப்பாளனுக்கு நான் ஒரு சொட்டு தண்ணி கொடுத்திருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், படைத்தவனை வணங்காதவர்கள், இவர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே ரிஸ்கை தந்து கொண்டிருக்கிறான் என்றால் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நம்பியவர்கள், ஐங்காலம் அல்லாஹ்வை வணங்குபவர்கள், அல்லாஹ்வுக்காக எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய முஸ்லிம்களாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தர மாட்டானா? சகோதரர்கள், என்ன நம்பிக்கை எங்களுடையது?
அல்லாஹு தாலா வாழ்வாதாரத்தை வானத்திலே எழுதிவிட்டார். வமா மின் தாபத்தின் ஃபிஸ் ஸமாஇ இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை தவறிய பட்சத்தில் தான் இன்று ஹராமான சம்பாத்தியங்களை நோக்கி நாங்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆழமாக நம்புவோம். அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டலுக்கு அமைவான தொழில்களை, வியாபாரங்களை அதன் மூலமாக உழைத்து நான் அமானிதமாக கரம் பிடித்தவளே, எங்களுக்கு அமானிதமாக அல்லாஹு தாலா தந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்து நாளை மறுமை நாளிலே குடும்பமாக சந்தோஷமாக சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நட்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allahu Akbar, 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 Allahu